ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் தான். அதுதான் முதியோர் திருவிழா 2024. இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கிற டிஏவி ஸ்கூலில் தான் நடந்துச்சு. இது வந்து February 4th அன்றைக்கி தான் வந்து நடத்தினாங்க. இந்த ஈவெண்ட் வந்து மெயினாக இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில் இருக்கிற முதியோர்களுக்காக தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த முதியோர்களுக்கு ஒரு நாள் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷோவாக தான் இது இருந்துச்சு. இது வந்து யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிவிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீதி வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஒரு என்ஜிஓவும், டிக்யூஐ அப்படின்னா டேலண்ட் குவெஸ்ட் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு என்ஜிஓ சேர்ந்து தான் வந்து நடத்துனாங்க. இந்த விடிவிஓ அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பெங்களூர் பேஸ்ட் என்ஜிஓ. இவங்க வந்து பெங்களூரில் வருஷம் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க வந்து சென்னையில் ஒரு ஈவெண்ட் இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு டேலண்ட் குவெஸ்ட் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு சென்னை பேஸ்ட் என்ஜிஓ கூட சேர்ந்து தான் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த டிக்யூஐ அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா வீக்கெண்ட்ஸும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணிட்டு தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர் அபவுட் ஒரு 30 முதியோர் இல்லங்கள் ஓல்டேஜ் ஹோம்ஸ்லேருந்து எல்லா ஆளுங்களையும் வந்துட்டு இவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜே வந்துட்டு இவங்க வந்து வச்சுருந்தாங்க. என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய குட்டி குட்டி கேம்ஸ், இவங்க சின்ன வயசில் விளையாடின கேம்ஸு, மீன்ஸ் ரொம்ப ஒரு எஃபர்ட் தேவைப்படாமல் சும்மா ஒரு பால் த்ரோயிங், இல்லை வந்துட்டு ஆர்ட் மேட்சிங், அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மெயினாக சொல்லணும். அவ்வளோ அழகாக வந்துட்டு எல்லாருமே இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. அது டான்ஸ் ஆகட்டும் சரி, பாட்டாகட்டும் சரி, ஃபேன்சி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், மோனோ ஆக்டாக இருந்தாலும், மேஜிக் ஷோ வரைக்கும் பண்ணாங்க. அவ்வளோ வந்துட்டு அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருந்துச்சு. அவங்க எல்லோரும் அதை சூப்பராகவே ஷோகேஸ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து காம்படிஷன்ஸ் இருந்துச்சு. சிங்கிங் காம்படிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டுரை, கவிதை, இந்த மாதிரி போட்டிகளும் வச்சுருந்தாங்க. இதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரங்கோலி காம்படிஷன், இது எல்லாத்துலேயுமே அவங்க சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டான்ஸ் பற்றி சொல்லி ஆகணும், சூப்பராக ஆடினாங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் அதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் டிக்யூஐ பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை நீங்களும் வாலண்டியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயினும் ஆகிக்கலாம். தேங்க்யூ.